கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 யோவான் 5:2. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். இன்றைய தினம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுவதுனா என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த விளக்கம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1 யோவான் அதை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். இதை பாருங்க, தேவனிடத்தில் நம்ம அன்பு கூர்ந்தோம்னா நம்ம என்ன செய்வோம், என்ன செய்ய மாட்டோம் அப்படின்றத பற்றி இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பாருங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, அப்ப தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தோம்னா தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற கற்பனைகளை கை கொள்ளுவோம், கை கொண்டே ஆவோம். அதான் தேவன் மேல உண்மை வைத்திருக்கிற உண்மையான அன்பு. நான் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாரையுமே மன்னிக்க முடியலன்னு வச்சுக்கிங்களேன், யாரையுமே நம்மளால விட்டு விலகாம அவளை மன்னித்து சரி போட்டோம் அப்படின்னு விட முடியலன்னு வச்சுக்கிங்களேன், அப்ப உண்மையான தேவ அன்பு நம்மகிட்ட கிடையாது. தேவன் அன்பு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம். கற்பனைகள் நிறைய கற்பனைகள் இருக்கு, 10 கட்டளைகள் இருக்கு, நிறைய கட்டளைகள் வேதம் முழுக்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த 10 கற்பனைகள் 10 கட்டளையை நம்மளால முழுக்க கடைபிடிக்க முடியுமான்னா அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆனால் தான் அந்த கட்டளைகளை கை கொள்ள முடியாம நிறைய பேர் உழுந்து போயிடுறாங்கன்றனால தான் இயேசு கிறிஸ்துவோடைய வருகை முதலாம் வருகை பூமிக்கே வந்தது. அவர் என்ன சொன்னாரு, ரொம்ப அழகா ஒரே இதை அதை 10 2ஆ மாத்திட்டாரு. தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள், இதே உங்களுக்கு ராஜரிக பிரமாணம் அப்படின்னாரு. அப்ப நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பா இருப்பதே தேவனிடத்தில் அன்பு கூறுவது. அப்ப நம்ம எல்லார்ட்டையும் அன்பா இருப்போமா, நம்மளால எல்லார்ட்டையும் அன்பு செலுத்த முடிகிறதா? நம்மகிட்ட நல்லா இருக்கவங்ககிட்ட உண்மையிலேயே அன்பா இருக்கும். ஆனா நம்ம அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கோம்ல. இப்பெல்லாம் யார் தெரியுமா, இவெல்லாம் அப்படிதான் வச்சிருப்பேன், இவெல்லாம் அப்படி வச்சாதான் அவனுக்குலாம் புரியும், வீட்டை என்னால் உண்மையெல்லாம் என்னால் நடத்த முடியாதவன், அவன் எவ்வளோ மோசமானவன் அப்படின்ற இதில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நம்ம அடுத்து எப்படி இருக்கோமா, தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்களேன், தேவனுடைய பிள்ளைகளிடத்தில்னா எப்படி, இதை எப்படி புரிந்து கொள்வது? தேவனுடைய பிள்ளைகள் யாரு? நம்ம தான் தேவனுடைய பிள்ளைகள். ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பா இருப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம தேவனை அறிந்து கொண்ட பிள்ளைகளோ அறியாத பிள்ளைகள் சொல்லப்படவில்லை, எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். அப்ப தேவனை அறியாத ஜனத்துக்கும் உங்களுக்கு எதிராக வரும் ஜனத்துக்கும் இன்றைய தினத்துல நம்ம அன்பு கூறுவதற்கு அழைக்கப்படுகிறோம். இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் இந்தியாவில் நடக்கிற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அநேக தேவனுடைய அறிந்த மக்களும் அறியாத மக்கள் இவ்வளோ இடைஞ்சல் பண்றாங்கன்னு நல்லாவே தெரியும். அவங்களிடத்தில் நம்மளால் அன்பு கூற முடிகிறதா? ஆண்டவரே இவங்களை மாற்றும் ஆண்டவரே நம்ம சொல்றோமா, இல்லை ஆண்டவரே இவர்கள் ஒரு மனமாற்றத்திற்குள் நடத்தும் ஆண்டவரே நம்ம கேட்குறோமா? இதில் 2ல தேவ அன்பு விளங்கும். ஆண்டவரே இவங்களை அழிச்சிடும்னு சொன்னோம்னா தேவ அன்பு கிடையாது. ஆண்டவரே அவங்களும் உண்மையை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, உன் சித்தத்தை புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே அப்படின்னா நம்ம தேவ அன்பிலே நிலைத்திருக்கிறவன், தேவ அன்பிலே நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்யான்னு யோவானில் படிக்கிறோம். அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் அன்பா இருந்தோம்னாலே நம்ம தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவங்க நம்மளை நாமே ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்தில் அன்பாய் இருக்கும் பொழுது நாங்கள் உம்முடைய கற்பனைகளை கை கொள்வோம் என்று நீர் எங்களுக்கு சொல்வதற்காக நன்றி ஆண்டவர். நாங்கள் எல்லாரிடத்திலும் தேவ பிள்ளைகளாகிய எல்லாரிடத்திலும் நாங்கள் அன்பாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். அதை நோக்கி எங்களை வழிநடத்தும் அப்பா. குற்றமுறையில தயவா மன்னிய மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உமது தெய்வீக சமாதானம் குடும்பத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய அந்த குடும்ப மக்கள் தகப்பனே ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அன்பு செலுத்த நீர் அழைக்கிறீர் ஆண்டவரே. பேசாம அவர்கள் அன்னையவரிடத்தில் அன்பாக இருந்து அவர்கள் மூலமாக உங்களுடைய தெய்வீக அன்பு அவர்கள் இருக்கும் இடம் முழுவதும் பிரகாசிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.